வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏஒஎம் அகாடமியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ஏபிசிடி ஆகியவர்களுக்கு தனது பேனாக்களை 1/3, 1/4, 1/5, 1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவு? இங்கிலீஷில் பாருங்கள். A person distributes his pens among 4 friends A, B, C and D in the ratio 1/3, 1/4, 1/5, 1/6. Then the minimum number of pens that the person should have is. சரிங்களா? இப்போ குறைந்தபட்சம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் கண்டுபிடிப்போம். சரிங்களா? குறைந்தபட்சம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? எல்சிஎம். இப்போ பாருங்கள், குறைந்தபட்சம் அப்படிங்கும்போது நம்ம என்னது எல்சிஎம் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? 1/3, 1/4, 1/6, 1/7. இப்போ கீழே 3, 4, 5, 6க்கு எல்சிஎம் என்ன? 60 வரும். நம்ம அந்த டானாமத்தில் போட்டு பார்க்கலாம். 3, 4, 5, 6 ஃபஸ்ட்டு 3 வெளியே எடுக்கிறோம். 3 போயிடும், 1, 4 அப்படியே வரும், 5 அப்படியே வரும், 2 × 3 6 ஆயிரும் இல்லைங்களா? இது மாதிரி போட்டோம்னா நமக்கு 60 வந்துடும். டானாவத்தில் போட்டு பார்த்தா 60 வந்துடும். இப்போ கீழே காமனாக இருக்குது 60. சரிங்களா? மேலே என்ன பண்ணணும்? இப்போது 60 வரணும்னா 3வோட எதை மல்டிபிள் பண்ணால் 60 ஆகும்? 20ங்களா? 20யை 3வோட மல்டிபிள் பண்ணால் 60 வந்துடும். ஓகே. 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 60 வரும்? 15 மல்டிபிள் பண்ணால் 16 வரும். 5ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 60 வரும்? 12 மல்டிபிள் பண்ணால் 60 வந்துடும். ப்ளஸ் 6ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 60 வரும்? 10 மல்டிபிள் பண்ணால் 60 வரும். மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க. 12, 20 + 15 + 12 + 10 எவ்வளோ வரும்? 57 தாங்க ஆன்சர். ஆன்சர் சி, ரைட் ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். சொல்யூஷன் கொடுக்கப்படும். தேங்க்யூ.